வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டம் அத்தியாயம் 17 ஸ்ரீராமாகமனம் ஸ்ரீராமரது வரவு சப்ததசக சர்கः 17வது சர்க்கம் ஸ்ரீராமாகமனம் ஸ்ரீராமரது வரவு ச ராமோ ரதமாஸ்தாய சம்பிரஹ்ருஷ்ட சுஹ்ருஜ்ஜனः पताकाध्वज सम्पन्नं महारागरोधोपितम् अपश्यन्नगरं श्रीमान् नानाजनसमाकुलम् ரதம் ரதத்தின் மீது ஆஸ்தாய எழுந்தருளிச் செல்லும் சகா அந்த சம்பிரஹ்ருஷ்ட சுஹ்ருஜ்ஜனः சர்வ பிரகாரத்தாலும் உள்ளம் உகந்த நல்ல ஜனங்களையுடைய ஸ்ரீமானாகிய ராமக ஸ்ரீராமர் நகரம் நகரத்தை பத்தாக்காத்வஜ சம்பன்னம் பத்தாக்கைகள் துவஜங்கள் நாட்டப்பெற்று விளங்குகிறதாயும் மகாராகரோ தூபிதம் சிறந்த அகில் புகை கமழ்வித்து விளங்குகிறதாயும் நானா ஜன சமாக்குலம் நானா ஜனங்களால் நிறைந்து விளங்குகிறதாயும் அப்பஷ்யத் கவனித்தார் ரதத்தின் மீது எழுந்தருளிச் செல்லும் அந்த சர்வ பிரகாரத்தாலும் உள்ளம் உகந்த நல்ல ஜனங்களையுடைய ஸ்ரீமானாகிய ஸ்ரீராமர் நகரத்தை பத்தாக்கைகள் துவஜங்கள் நாட்டப்பெற்று விளங்குகிறதாயும் சிறந்த அகில் புகை கமழ்வித்து விளங்குகிறதாயும் நானா ஜனங்களால் நிறைந்து விளங்குகிறதாயும் கவனித்தார். சக்ருஹைர் அப்ரசங்காஷைஹி பாண்டுரேருபசோபிதம் ராஜமார்கம் யயௌ ராமோ மத்யேநாகரோதுபிதம். சஹ ராமः அந்த ஸ்ரீராமர் அப்ரசங்காஷைஹி மேகத்தை நிகர்த்த பாண்டுரைஹி கிருஹைஹி வெண் மாளிகைகளால் உபசோபித்தம் இரு பக்கங்களிலும் அழகு வாய்ந்து விளங்க பெற்றதாயிருக்கிறதும் அகரோதூபித்தம் அகில் புகை கமழ்விக்க பெற்று விளங்குகிறதுமான ராஜமார்க்கம் ராஜவீதியில் மத்தியன நடுவழியாக யயோ எழுந்தருளினார். அந்த ஸ்ரீராமர் மேகத்தை நிகர்த்த வெண் மாளிகைகளால் இரு பக்கங்களிலும் அழகு வாய்ந்து விளங்க பெற்றதாயிருக்கிறதும் அகில் புகை கமழ்விக்க பெற்று விளங்குகிறதுமான ராஜவீதியில் நடுவழியாக எழுந்தருளினார். சந்தனானாம் ச முக்கியானாம் அகருணாம் ச சஞ்சயைः உத்தமானாம் ச கந்தானாம் க்ஷௌம கௌஷாம்பரஸ்ய ச அவித்தாபிஷ்ச முக்தாபிர் உத்தமை ஸ்பாட்டிகைரப்பி சோபமானம் அசம்பாதம் தம் ராஜபதமுத்தமம் சம்ருதம் விவிதைபன்யை பக்ஷ்யைருச்சாவச்சைரப்பி ததர்ஷத்தம் ராஜபதம் திவி தேவ பதம் யதா தத்யக்ஷத ஹவிர்லாஜைர்துப்பைரகரோ சந்தனைः நானாமால்யோபகந்தைश्च சதாபியர்ச்சித்த சத்வரம். திவி தேவலோகத்தில் தம் அந்த சதாய காலத்திலும் தேவபத்தம் தேவர்கள் போகும் வீதியை யதா போன்றதாய் ராஜபத்தம் புரியில் உள்ள வீதிகளில் முதன்மை பெற்று விளங்குகிறதும் உத்தமம் சிறந்தமும் அசம்பாதம் விஸ்தாரமுமான தம் ராஜபத்தம் அந்த ராஜவீதியை முக்கியானாம் உயர்ந்த சந்தனானாம் ச சந்தனங்களுடையவும் அகரூணாம் ச அகருக்கட்டைகளுடையவும் உத்தமானாம் உத்தமமான கந்தானாம் ச பரிமள திரவியங்களுடையவும் க்ஷௌம கௌஷம்பரஸ்ய ச சுத்தப்பட்டு பட்டு சம்பந்தமான வஸ்திரங்களுடையவும் சஞ்சயைஹி சமூகங்களாலும் அவித்தாபிஹி முழு முக்தாபிஹி ச நல்ல முத்துக்களினாலும் உத்தமைஹி சிறந்த ஸ்பாட்டிகைஹி அப்பி படிகங்களினாலும் சோபமானம் அழகு வாய்ந்து விளங்குகிறதாகவும் விவிதைஹி விதம் விதமான பன்யைஹி பண்டங்களாலும்
உச்சாவச்சைஹி அநேக விதங்களான பக்ஷ்யைஹி அப்பி பக்ஷ்யங்களாலும் தத்யக்ஷத ஹவிர்லாஜைஹி தயிர் அக்ஷதை நெய் பொரி இவைகளாலும் சம்ருத்தம் நிறைய பெற்று விளங்குகிறதாயும் தூபைஹி பரிமள திரவியங்களினாலும் அகரு சந்தனைஹி அகரு சந்தனம் இவைகளாலும் நானா மால்யோப்பகந்தைஹி நானாவித வாசனை தரும் மாலைகளாலும் அபியர்ச்சித்த சத்வரம் ச பூஜிக்க பெற்ற சதுக்கங்களை உடையதாயும் ததர்ஷ கவனித்தார். தேவலோகத்தில் அந்த எக்காலத்திலும் தேவர்கள் போகும் வீதியை போன்றதாய் புரியில் உள்ள வீதிகளில் முதன்மை பெற்று விளங்குகிறதும் சிறந்ததும் விஸ்தாரமுமான அந்த ராஜவீதியை உயர்ந்த சந்தனங்களுடையவும் அகருக்கட்டைகளுடையவும் உத்தமமான பரிமள திரவியங்களுடையவும் சுத்தப்பட்டு பட்டு சம்பந்தமான வஸ்திரங்களுடையவும் சமூகங்களாலும் முழு நல்ல முத்துக்களினாலும் சிறந்த படிகங்களினாலும் அழகு வாய்ந்து விளங்குகிறதாகவும் விதம் விதமான பண்டங்களாலும் அநேக விதங்களான பக்ஷ்யங்களாலும் தயிர் அக்ஷதை நெய் பொரி இவைகளாலும் நிறைய பெற்று விளங்குகிறதாயும் பரிமள திரவியங்களினாலும் அகரு சந்தனம் இவைகளாலும் நானாவித வாசனை தரும் மாலைகளாலும் பூஜிக்க பெற்று சதுக்கங்களை உடையதாகவும் கவனித்தார். ஆசீர்வாதான் பகுன் ஷ்ருண்வன் சுஹ்ருத்பிः சமுதீரிதான் யதார்ஹம் சாபி சம்பூஜ்ய சர்வாணேவ நராண்யயோ. சுஹ்ருத்பிः புண்ணியாத்மாக்களால் சமுதீரித்தான் கூறப்பட்ட பகூன் அநேக ஆசீர்வாதான் ஆசிகளை ஷ்ருண்வன் செவியுற்றவர் நரான் மனிதர்கள் சர்வானப்பி எல்லோரையும் யதார்கம் ஏவ எவர் எவர்களுக்கு எந்தெந்த விதமாய் மரியாதை செய்ய வேண்டுமோ ச அவ்வாறே சம்பூச்சிய கட்டாட்சித்து அருளி ஏயோ எழுந்தருளினார். புண்ணியாத்மாக்களால் கூறப்பட்ட அநேக ஆசிகளை செவியுற்ற அவர் மனிதர்கள் எல்லோரையும் எவர் எவர்களுக்கு எந்தெந்த விதமாய் மரியாதை செய்ய வேண்டுமோ அவ்வாறே கட்டாட்சித்தருளி எழுந்தருளினார். பிதாமஹைராச்சரித்தம் ததைவ பிரதிதாமஹைः அத்யோபாதாய தம் மார்க்கம் அபீஷிக்தோனுபாலய. யதா ஸ்ம லாலிதா பித்ரா யதா பூர்வை பிதாமஹைः தத சுக்கதரம் சர்வே ராமே வத்ஸ்யாம ராஜனீ. அலமத்யை புக்தேன பரமார்த்தைரலஞ்சனः யதா பஷ்யாம நிர்யாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம். அதோ ஹி ந பிரியதரம் நான்யத் கிஞ்சித் பவிஷ்யதி யதாபிஷேகோ ராமஸ்ய ராஜ்யேனாமித தேஜசः. ஏதாश्चान्याश्च சுஹ்ருதாம் உதாசீன கதாசுபாः ஆத்மசம்போஜனி ஷ்ருண்வன் யயோ ராமோ மகாபதம். ராமः ஸ்ரீராமர் ஏதாः ச பின்கண்டவைகளும் அந்யாः ச இதரங்களான ஆத்ம சம்போஜனீஹி தம்மை கௌரவிக்கின்றவைகளுமான சுபாக மங்களகரங்களாயிருக்கின்றவைகளும் சுஹ்ருதாம் புண்ணியாத்மாக்களுடைய கதாஹ மொழிகளை ஷ்ருண்வன் செவியுற்றவராய் அத்ய இன்றைய தினம் அபிஷிக்தக அபிஷேகம் பெற்றவராய் பிதாமகைஹி பாட்டன்மார்களாலும் பிரதிதாமகைஹி முப்பாட்டன்மார்களாலும் ஆச்சரித்தம் அனுஷ்டிக்கப்பட்ட தம் அந்த மார்க்கமேவ முறையையே உப்பாதாய அனுசரித்து ததா அவ்வண்ணமே அனுப்பாலய தேவரீர் காத்தருள கடவீராக. பித்ரா திருத்தந்தையால் யதா எவ்வண்ணமாய் பூர்வைகி முன்னோர்களான பிதாமகைஹி பாட்டன்மார்களாலும் யதா எவ்வண்ணமாய் லாலிதாக குலாப பெற்றவர்களாய் ஸ்ம விளங்கினோமோ ததக அதிலும் சுகதரம் அதிசுகமாய் சர்வே நாங்கள் எல்லோரும் ராமே ஸ்ரீராமர் ராஜனே அரசராயிருக்கையில் வத்ஸ்யாமக வசிப்போம். ராஜ்ய பரிபாலனத்தில் பிரதிஷ்டித்தம் திரு அபிஷேகம் பெற்றவராய்
நிரியாந்தம் ஊர்கோலமாய் எழுந்தருளிவரும் ராமம் ஸ்ரீராமரே அத்யே இப்பொழுதே பஷ்யாமக கண்குளிர பிரத்யக்ஷத்தில் நாங்கள் பார்க்கிறோம். யதா ஆனது பற்றி நக எங்களுக்கு புக்தேன ஐஹிக சுகத்தில் அலம் விருப்பமில்லை, பரமார்த்தைஹி சஹி ஸ்வர்க்கம் முதலிய போகங்களிலும் கூட விருப்பமில்லை. அமித தேஜசக எண்ணுதற்கரிய தேஜஸ்வியான ராமஸ்ய ஸ்ரீராமருடைய ராஜ்யேன இளவரசு அபிஷேக அபிஷேகமானது யதா எப்படிப்பட்டதாயிருக்குமோ அப்படிப்பட்டதாயிருக்கிறதும் அத்தக அதற்கு மேம்பட்டதாயிருக்கிறதுமான நகா எங்களுக்கு பிரியத்தரம் இஷ்டமாயுள்ளது. அந்யத் கிஞ்சித் வேறொன்றும் பவிஷ்யதி நகி உண்டாகப் போகிறதே இல்லை. உதாசீனக விருப்பும் வெறுப்பும் இல்லாதவராய் மகாபத்தம் ராஜவீதியில் யயோ எழுந்தருளினார். ஸ்ரீராமர் பின் கண்டவைகளும் இதரங்களான தம்மை கௌரவிக்கின்றவைகளுமான மங்களகரங்களாயிருக்கின்றவைகளும் புண்ணியாத்மாக்களுடைய மொழிகளை செவியுற்றவராய் இன்றைய தினம் அபிஷேகம் பெற்றவராய் பாட்டன்மார்களாலும் முப்பாட்டன்மார்களாலும் அனுஷ்டிக்கப்பட்ட அந்த முறையையே அனுசரித்து அவ்வண்ணமே தேவரீர் காத்தருள கடவீராக. திருத்தந்தையால் எவ்வண்ணமாய் முன்னோர்களான பாட்டன்மார்களாலும் எவ்வண்ணமாய் குலாவ பெற்றவர்களாய் விளங்கினோமோ அதிலும் அதிசுகமாய் நாங்கள் எல்லோரும் ஸ்ரீராமர் அரசராயிருக்கையில் வசிப்போம். ராஜ்ய பரிபாலனத்தில் திரு அபிஷேகம் பெற்றவராய் ஊர்கோலமாய் எழுந்தருளி வரும் ஸ்ரீராமரை இப்பொழுது கண்குளிர பிரத்யக்ஷத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனது பற்றி எங்களுக்கு ஐஹிக சுகத்தில் விருப்பமில்லை, சொர்க்கம் முதலிய போகங்களிலும் கூட விருப்பமில்லை. எண்ணுதற்கரிய தேஜஸ்வியான ஸ்ரீராமருடைய இளவரசு அபிஷேகமானது எப்படிப்பட்டதாயிருக்குமோ அப்படிப்பட்டதாயிருக்கிறதும் அதற்கு மேம்பட்டதாயிருக்கிறதுமான எங்களுக்கு இஷ்டமாயுள்ளது. வேறொன்றும் உண்டாகப் போகிறதே இல்லை. விருப்பும் வெறுப்புமில்லாததாய் ராஜவீதியில் எழுந்தருளினார். நஹி தஸ்மான் மனக்கஷ்சித் चक्षुषीवा नरोत्तमात् नरशक्नोत्यपाक्रष्टुम् अतिक्रान्तेऽपि ராகவே ஸ்ரீராமர் அத்திக்ராந்தே அப்பி வெகு தூரம் போய்விட்டாலும் கூட நரோத்தமாத் புருஷோத்தமராகும் தஸ்மாத் அவரை விட்டு கஷ்சித் ஏதேனும் ஒரு நரகி மானிடனும் மனக மனதைத்தானாகட்டும் சக்ஷுஷீவா இரு கண்களைத்தானாகட்டும் அப்பாக்கிரஷ்டும் பெயர்த்து இழுத்து கொள்ள சக்னோத்தின முடியாதிருந்தான். ஸ்ரீராமர் வெகு தூரம் போய்விட்டாலும் கூட புருஷோத்தமராகும் அவரை விட்டு ஏதேனும் ஒரு மானிடனும் மனதைதானாகட்டும் இரு கண்களைதானாகட்டும் பெயர்த்திழுத்து கொள்ள முடியாதிருந்தான். यश्च रामं न पश्येतो यं च रामो न पश्यति निन्दितः स वसे लोके स्वात्माप्येनं निगर्हति. எவனொருவன் ராமம் ஸ்ரீராமரை உள்ளபடி பஷ்யத் ந ச அறியாது இருக்கின்றானோ ராமக ஸ்ரீராமர் எவனொருவனை பஷ்யதி ந ச அனுகிரகிக்கவில்லையோ சாவன் லோகே உலகில் நிந்தித்தக அல்பனாய் வசேத் காலம் கழிப்பான். சுவாத்மா தனது ஆத்மா ஏனம் இவனை அப்பி காலக்கிரமத்தில் நிகர்கத்தே கண்டிக்கும். எவன் ஒருவன் ஸ்ரீராமரே உள்ளபடி அறியாதிருக்கின்றானோ ஸ்ரீராமர் எவன் ஒருவனை அனுகிரகிக்கவில்லையோ அவன் உலகில் அல்பனாய் காலம் கழிப்பான். தனது ஆத்மா இவனை காலக்கிரமத்தில் கண்டிக்கும். சர்வேஷாம் ஹி ச தர்மாத்மா வருணானாம் குருதே தயாம் சத்துர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேன தே தமனுவ்ரதாः. தர்மாத்மா ஹி தன்னழி புரிவதே விரதமாய் பூண்டிருக்கும் புருஷோத்தமராகும். சவ சத்துர்ணாம் நான்கு வருணானாம் ஜாதியர்களுக்கும் வயஸ்தானாம் எந்த வயதில் உள்ளவர்களான அதாவது சிசு தசை முதல் வார்த்திக தசை வரையிலும் உள்ள
சர்வேஷாம் சகலருக்கும் தயாம் தன்னழியை குருதே புரிந்து வருகின்றார். தேனகி அக்காரணம் ஒன்றாலேயே தே அவர்கள் தம் அவரிடத்தில் அனுவிரதா அசஞ்சல பக்தி பாராட்டி வருகின்றார்கள். தன்னழி புரிவதே விரதமாய் பூண்டிருக்கும் புருஷோத்தமராகும் அவர் 4 ஜாதியர்களுக்கும் எந்த வயதில் உள்ளவர்களான, அதாவது சிசு தசை முதல் வார்த்திக தசை வரையிலும் உள்ள சகலருக்கும் தன்னழியை புரிந்து வருகின்றார். அக்காரணம் ஒன்றாலேயே அவர்கள் அவரிடத்தில் அசஞ்சல பக்தி பாராட்டி வருகின்றார்கள். சதுஷ்பதான் தேவபதான் யேதனானி ச பிரதக்ஷிணம் பரிஹரன் ஜகாம நிருபதே சுதः. நிருபதேஹே சக்கரவர்த்தியாரின் சுதः திருக்குமாரர் சதுஷ்பதான் அந்தணர்களையும், சைத்யானி அரசமரங்களையும், தேவபதான் தேவாலயங்களையும், ஆயத்தனானி ச யாகசாலைகளையும் பிரதக்ஷிணம் வலமாய் பரிஹரன் கடந்து ஜகாம எழுந்தருளினார். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர் அந்தணர்களையும், அரசமரங்களையும், தேவாலயங்களையும், யாகசாலைகளையும் பலமாய் கடந்து எழுந்தருளினார். சராஜ குலமாசாத்ய மேகசங்கோப்பமை சுபைः பிராசாதஸ்ருங்கைர்விவிதைः கைலாசசிக்கரோப்பமைः ஆவாரயத்பிர்ககனம் விமானைரிவ பாண்டுரைः வர்தமான கிருஹைश्चापि ரத்னஜால பரிஷ்கிருதைः. தத்பிருத்திவ்யாம் கிருஹவரம் மகேந்திர சதனோப்பமம் ராஜபுத்திர பித்துர்வேஷ்ம பிரவிவேஷ ஸ்ரீயாஜ்வலன். ஸ்ரீயா பிறவி தேஜசால் ஜுவலன் தேஜோமயமாய் விளங்கும் ராஜபுத்திரக சக்கரவர்த்தியாரின் திருமகனராகும் சகவர் மேக சங்கோப்பமைகி மேகக்கூட்டங்களை போன்றவைகளும், சுபைகி அழகு வாய்ந்தவைகளும், கைலாச சிக்கரோப்பமைகி கைலாசமலையின் உச்சி போன்றவைகளும், பாண்டுரைகி வெண்மை நிறம் உள்ளவைகளும், ககனம் இவ ஆகாயத்தையே ஆவாரயத்பிகி அளாவிய விமானைகி பல உப்பரிகைகள் அடங்கிய திருமாளிகைகளாலும், விவிதைகி அநேகவித பிராசாத ஸ்ருங்கைகி உப்பரிகைகளின் சிகரங்களாலும், ரத்னஜால பரிஷ்கிருதைகி ரத்தனங்களின் சமூகத்தால் இழைத்து கட்டப்பட்டுள்ள வர்த்தமான கிருஹைகி சில்பசாஸ்திரப்படி நன்மையே விளைவிக்கும் இரகசியங்களை அமைத்து கட்டப்பட்ட திருமாளிகைகளாலும், மகேந்திர சத நோப்பமம் இந்திரனது திருமாளிகை போன்றதாயிருக்கிறதும், பிருத்திவ்யம் மண்ணுலகில் கிருஹவரம் கிரகங்களில் சிறந்ததும், பித்துகு தந்தையின் வேஷ்மச்ச திருமாளிகை ஆகிறதும், ராஜகுலம் அப்பி வம்ச முன்னோர்களான சக்கரவர்த்திகளின் திருமாளிகையுமான தத் அதை ஆசாத்திய நோக்கி பிரவிவேஷ எழுந்தருளினார். பிறவி தேஜசால் தேஜோமயமாய் விளங்கும் சக்கரவர்த்தியாரின் திருமகனாராகும் அவர் மேகக்கூட்டங்களை போன்றவைகளும், அழகு வாய்ந்தவைகளும், கைலாசமலையின் உச்சி போன்றவைகளும், வெண்மை நிறமுள்ளவைகளும், ஆகாயத்தையே அளாவிய பல உப்பரிகைகள் அடங்கிய திருமாளிகைகளாலும், அநேகவித உப்பரிகைகளின் சிகரங்களாலும், இரத்தனங்களின் சமூகத்தால் இழைத்து கட்டப்பட்டுள்ள சில்ப சாஸ்திரப்படி நன்மையே விளைவிக்கும் இரகசியங்களை அமைத்து கட்டப்பட்ட திருமாளிகைகளாலும், இந்திரனது திருமாளிகை போன்றதாயிருக்கிறதும், மண்ணுலகங்களில் கிருகங்களில் சிறந்ததும், தந்தையின் திருமாளிகை ஆகிறதும், வம்ச முன்னோர்களான சக்கரவர்த்திகளின் திருமாளிகையுமான அதை நோக்கி எழுந்தருளினார். சக்கக்ஷ்ய தன்விபிர்குப்தாஸ்திஸ்ரோதி க்ரம்யே வாஜிபிஹி பதாதீர பரிகக்ஷி த்வே ஜகாம நரோத்தமஹ. நரோத்தமக புருஷோத்தமராகும் சகவ தன்விபிஹி வில்லேந்திய போர் வீரர்களால் குப்தாக காக்கப்பட்ட திஸ்ரக 3 கக்ஷியாக கட்டுகளை வாஜிபிஹி தேர் பூட்டியிருந்த குதிரைகளுடன் அதிக்கிரமிய கடந்து அப்பரே மற்ற த்வே கக்ஷிய 2 கட்டுகளையும் பதாதிகி கால்நடையாய் ஜகாம கடந்தார்.
புருஷோத்தமராகும் அவர் வில்லேந்திய போர் வீரர்களால் காக்கப்பட்ட 3 கட்டுகளை தேர் பூட்டியிருந்த குதிரைகளுடன் கடந்து மற்ற 2 கட்டுகளையும் கால்நடையாய் கடந்தார். சர்வா சமதிக்ரம்ய கக்ஷ்ய நரவராத்மஜः சன்னிவர்த்திய ஜனம் சர்வம் சுத்தாந்தபுரமப்யகாத். நரவராத்மஜக சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகிய சகவர் கக்ஷியாக கட்டுகள் சர்வாக எல்லாவற்றையும் சமத்திக்கிரமியே கடந்து ஜனம் சர்வம் எல்லாவற்றையும் சன்னிவர்த்திய சுகமாய் விலக்கிக் கொண்டு சுத்தாந்தபுரம் ராணியார் இருக்கும் திருமாளிகையில் அப்யகாத் விஜயம் செய்தார். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகிய அவர் கட்டுகள் எல்லாவற்றையும் கடந்து ஜனம் எல்லாவற்றையும் சுகமாய் விலக்கிக் கொண்டு ராணியார் இருக்கும் திருமாளிகையில் விஜயம் செய்தார். தத பிரவிஷ்டே பிதுரந்திகம் ததா ஜனஸ்ஸ சர்வோ முதிதோ நிருபாத்மஜே பிரதீக்ஷதே தஸ்ய புனಶ್ಚ நிர்கமம் யதோதயம் சந்திரமசரித்பதி. நிருபாத்மஜே சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர் பிது திருத்தந்தையின் அந்திகம் அருகில் பிரவிஷ்டே ததா சென்று அருளிய போது சக அந்த முதித்தக பெருமகிழ்வு கொண்டிருந்த ஜனம் சர்வக எல்லாமும் சரித்பதிகி சமுத்திரம் சந்திரமசக சந்திர பகவானது உதயத்திற்கு யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தஸ்யே அவருடைய புனக மீளவும் நிர்கமம் வெளியே எழுந்தருளி வருவதற்கு ததகாச்ச அவ்விடத்திலேயே பிரதீக்ஷத்தே ஆவலுடன் காத்திருந்தது. சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர் திருத்தந்தையின் அருகில் சென்றருளிய போது அந்த பெருமகிழ்வு கொண்டிருந்த ஜனம் எல்லாமும் சமுத்திரம் சந்திர பகவானது உதயத்திற்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அவருடைய மீளவும் வெளியே எழுந்தருளி வருவதற்கு அவ்விடத்திலேயே ஆவலுடன் காத்திருந்தது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே அயோத்தியா காண்டே 17 सर्गः।